அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என என் ஐயன் அன்பால் எழுதிய தமிழே நீ பெண்பால் என நினைத்து உன்னை அன்பால் நிலம் தொழுதேன். பண்பால் என்னை வளர்த்தே நின்பால் என்னை ஈத்தாய், உன்பால் என்னை கொடுத்தே இனி சான்றோராய் வளர்வேன். மொழி வளவும் இனம் வாழவும் மொழி வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே, முரணானதொரு வடிவில்லியாய் எழுவாய் தலை நிமிர்வாய், உன்னை எதிர்வினி போர் யாரும் இல்லை. தமிழில் பிறந்து தமிழராய் வாழ்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய இங்கனம் கூடி நிற்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பு வணக்கம். கவிச்சாரனுக்குள் உங்களை அழைத்து செல்ல விளைகின்றேன். ஆம், வீணா டிரிஷாவின் மண்ணில் புதைந்த மலை கருதி நிறைந்த காலச்சுவடாய் தங்களின் கைகளில் வெண்வண்ண அட்டைப்படத்தில் ஒளிமயமாய் தவழ்கிறாள். கால மாற்றத்திலும் யதார்த்தவாதியாய் சமகால சூழல் முறைகளை நன்கறிந்து தான் ஜனனம் கொண்ட முல்லை மண்ணின் பெருமை புகுத்தி வரலாறு கண்டிடாத வீரத்தமிழனின் ஆளுமை கண்டு முடிந்து தாய்மையின் தியாக புனிதமும் பேசி அவள் பெண்ணியம் வென்று வடமண்ணின் தலை யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது என்று அதிலும் பேனாமுனை வாதம் புரிந்திருக்கின்றாள். போர் நாள் நிரம்பிய உலகிலே மனித ஈக்களின் மத்தியிலும் வேடமுகம் பூண்டு விடுதி என்னும் ஊமை நண்பர்களுடன் பிரிவிரணம் சூழ வலி சுமந்து தலைமுறை வாழ்வு கருதி எழுத்து முறையில் கவிப்போர் புரிந்திருக்கின்றாள். நிலவுலகில் பலரின் மனக்குமுறல்களை தன் மௌன புரட்சியால் பேனாமுனை வாதம் புரிந்து அழகுற உணர்த்திய காலச்சுவடாக எங்கள் கைகளில் கவிதை நூல் திகழ்கின்றது. ஒரு பெண் ஆளுமை கவிஞர் வீணா டிரிஷா அவர்களின் கன்னி படைப்புக்கு எங்கள் வாழ்த்துக்களை நல்கி 27 ரத்தின சுருக்கங்களை கொண்டு விளங்குகின்ற இந்த மண்ணில் புதைந்த மலைகளுள் ஒரு சில ரத்தினங்களை அவர்தம் நண்பர்கள் மொழிவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். விலையில்லா மொழி, வாழ்வியல் மொழி, அவளோர் வசந்தம், நாவன்மை கொண்டவள், நாடு மறைந்தவள், பொதுமையின் பொக்கிசம், மனித நேயத்தின் மகத்துவம், அறம் தழுவிய வாழ்வின் நகராதி அவளே. விலையில்லா மொழி என்போரோ தெரியவில்லை. விலையில்லா பயன் தராத தரவும் அல்ல, அது பயன்மிக்க தரு. ஆண்பனை இல்லை, அது ஓர் பெண்பனை. இவ்வுலகில் எத்தனை சவால்களை தகர்த்து நெடித்து வளர்ந்திருக்கும். வேர்வை சிந்தி அத்தகைய தகமையை பெற்றவர்களுக்கே அது வெளிச்சம். சரித்திரத்தால் சரிந்தாலும் பரவாயில்லை, தன்மையின் ஓரமாய் ஓங்கி சிகரமாய் பல விதைகளை மண்ணில் பரப்பிய இயற்கை மருத்துவத்திற்கு உதவிய தாளம் அது. சரிக்கப்பட்டது ஏனோ. எப்படி மொழிந்திருக்கின்றாரோ கவிஞர் அப்படியே எடுத்துரைக்க, நள்ளிரவில் சரிக்கப்பட்ட தாய்ப்பனை வேர்களை மண்ணில் ஊன்றி மண்ணில் விளையும் பாறைகளையும் வென்று நெடித்து வளர்ந்து ஓங்கி நின்றது பனைமரம். வேர்களை மண்ணில் ஊன்றி மண்ணில் விளையும் பாறைகளையும் வென்று நெடித்து வளர்ந்து ஓங்கி நின்றது பனைமரம். நிழலை தர மறுத்தாலும் தாகத்திற்கும் பசிக்கும் படுக்கைக்கும் ஏன் நோய்க்கும் மருந்தாய் நின்ற பனி அது. நிழலை தர மறுத்தாலும் தாகத்திற்கும் பசிக்கும் படுக்கைக்கும் ஏன் நோய்க்கும் மருந்தாய் நின்ற பனி அது. எறியப்பட்ட கற்களாலும் எரிக்கப்பட்ட நெருப்பின் வெப்பத்தாலும் எறியப்பட்ட கற்களாலும் எரிக்கப்பட்ட நெருப்பின் வெப்பத்தாலும் மழையின் இடியாலும் அழகிய அந்த பனையில் கீறல்கள் ஏன் வந்தன. அழகிய அந்த பனையில் கீறல்கள் ஏன் வந்தன. உயிர் கொள்ளும் பருந்துகள் அடிக்கடி உதவி கேட்டாலும் விண்ணப்பங்களை நிராகரித்து வீரியமாய் நின்றது விண்ணை நோக்கி. உயிர் கொள்ளும் பருந்துகள் அடிக்கடி உதவி கேட்டாலும் விண்ணப்பங்களை நிராகரித்து வீரியமாய் நின்றது விண்ணை நோக்கி. தன் விதியால் சிலிர்க்கும் வாரி சென்று விடும் மூச்சில் குளிர்மை பெற்று குருத்துக்களை உற்பத்தி செய்தது வேகமாய். தன் விதியால் சிலிர்க்கும் வாரி சென்று விடும் மூச்சில் குளிர்மை பெற்று குருத்துக்களை உற்பத்தி செய்தது வேகமாய். ஆனால் பசுக்களால் சப்பப்பட்டு விழுங்கப்பட முடியாமல் போன பசுக்களால் சப்பப்பட்டு
போன நூற்றுக்கணக்கான பனவிதைகளின் நடுவில் கிளைகள் அறுக்கப்பட்டு வேர்களில் விஷம் ஊற்றப்பட்டு சரிக்கப்படுவேன் என்பதனை கனவிலும் எண்ணவில்லை. கிளைகள் அறுக்கப்பட்டு வேர்களில் விஷம் ஊற்றப்பட்டு சரிக்கப்படுவேன் என்பதனை கனவிலும் எண்ணவில்லை. நள்ளிரவு வேளையில் அந்த தாய்ப்பனை கிளைகள் அறுக்கப்பட்டு வேர்களில் விஷம் ஊற்றப்பட்டு சரிக்கப்படுவேன் என்பதனை கனவிலும் எண்ணவில்லை. நள்ளிரவு வேளையில் அந்த தாய்ப்பனை வேர்களை மண்ணில் ஊன்றி மண்ணில் விளையும் பாறைகளையும் வென்று நெடிது வளர்ந்து ஓங்கி நின்ற பனைமரம் வேர்களின் விஷம் ஊற்றப்பட்டு சரிக்கப்படுவேன் என்பதை கனவிலும் எண்ணவில்லை. நள்ளிரவு வேளையிலே அந்த தாய்ப்பனை. இந்நிலையை எந்த தாய்ப்பனையும் சொப்பனத்திலும் எண்ணிவிடாது. வரு உலகில் இப்பயன்தரு பனைமரம் போன்ற பலதருக்கள் சரியவோ சாயவோ நாம் இனி ஒருபோதும் இடம் கொடுக்க இயலோம். இதுவே இறுதியாய் சரியும் தாய்மரமாய் தாய்ப்பனையாய் இருந்திடட்டும். இத்தனை பதில்களும் நியாயமெனில் இன்னோர் இனத்திற்கும் பதில்கள் இவைதான் என்று மதமொழி சமரச எதிரொலி புரிகின்றது இக்கவிதை. அழகுற மொழிந்திட்ட வரலாற்றுத்துறை மாணவன் விமலகாந்தன் விதிந்தன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, வன்முறைகளும் அநீதியும் ஒரு சமூகத்தின் எதிராக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கையில் ரத்தக்கரை ஏறிய தோட்டாக்களில் ஈரமும் ஈழமும் உலர்வதற்கு பூவொன்று பூக்கத்தானே செய்யும். தலைவன் உருவாகின்றானோ இல்லையோ காலச்சக்கரத்தில் உருவாக்கப்படுகின்றான் என்ற அரும்பொருள் தாங்கிய வகையில் வீரத்தால் உயர்ந்தவன் என்ற கவிதையை வழங்குவதற்காக திட்டமிடல் துறை மாணவி உதயகுமார் பிரியங்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வீரத்தால் உயர்ந்தவன், தமிழ் மொழி காத்து தமிழர் கரம் சேர்த்து தரணியில் தனிநிலமாக்கி நின்றானவன். தமிழ் மொழி காத்து தமிழர் கரம் சேர்த்து தரணியில் தனிநிலமாக்கி நின்றானவன். தமிழர் தலை நிமிரச் செய்தானவன். மங்கை தன்னையும் மறவர்களாக்கி மார்பில் கவசம் தூக்கி போர் செய்தானவன். மங்கை தன்னையும் மறவர்களாக்கி மார்பில் கவசம் தூக்கி போர் செய்தானவன். பாரில் நீதி கேட்டானவன். தாய் தந்தை இழந்து தவித்த குழந்தைகளுக்கு தனியிடம் அமைத்தானவன். கல்வி சோலை அமைத்து கவசமாய் காத்தானவன். கல்வி சோலை அமைத்து கவசமாய் காத்தானவன். அகிம்சை வழியிலும் பேசத் துணிந்து தோற்றானவன். அகிம்சை வழியிலும் பேசத் துணிந்து தோற்றானவன். ஆற்றல் பெற்றும் அருகிருந்தவர் சதியால் வீழ்ந்தானவன். ஆற்றல் பெற்றும் அருகிருந்தவர் சதியால் வீழ்ந்தானவன். அதிலும் வீரத்தால் உயர்ந்தானவன். அதிலும் வீரத்தால் உயர்ந்தானவன். கடற்கரை மண்ணில் கார்த்திகை மாதத்தில் பிறந்தானவன். கடற்கரை மண்ணில் கார்த்திகை மாதத்தில் பிறந்தானவன். நன்றி. ஆற்றல் பெற்றும் அருகிருந்தவர் சதியால் வீழ்ந்தானவன். அதிலும் வீரத்தால் உயர்ந்தவன் அவன் என மங்கா புகழ் பெற்ற எங்களின் ஒரே நம்பிக்கையை பேசி நிற்கின்றது. வென்றவர்களுக்கே வரலாறு சொந்தம் என்பார்கள். இங்கே முயன்றவர்களுக்கே வரலாறு சொந்தமாகிவிட்டது. கவிஞனின் பெரும் சிந்தனையால் இத்தகைய பெருங்கவியை ஆற்றி சென்ற உதயகுமார் பிரியங்கா அவர்களை வாழ்த்தி, கைகளில் தவழும் சிறு கண்ணாடி துண்டுதான், ஆனால் அதுக்குள் 1000 கத்தி கூர்மைகள் மறைந்திருக்கின்றது. அவ்வகையில் கண்ணுக்கு தெரியாத கொலைகாரன் ஒருவன் கம்பியில்லா அலைவரிசையில் கழுத்தை நெரித்துக் கொண்டுதான் இருக்கின்றான் என்ற தொனிப்பொருள் தாங்கி தொலைபேசியில் கொலை மிரட்டல் என்ற கவிதையை வழங்குவதற்காக தமிழ்துறை சகோதரி சபியா நிதுஷன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொலைபேசிகளின் கொலை மிரட்டல், பரீட்சை பெறுபவர்கள் வெளிவர கண்ணீரால் நிரம்பிய தாயின் கண்ணால் அவள் கட்டிக்கொண்டிருந்த பல்கலைக்கழகத்தின் சுவர்கள் கரைந்து கற்கள் ஒவ்வொன்றாய் விழுந்தன.
விலங்கிடப்பட்ட கைதி சிறை கூட்டில் அடைக்கப்பட்டு புத்தகத்தின் பக்கங்களை புரட்டிக் கொண்டிருந்தான் நினைவில். பேசி பழகிய நண்பர்கள் குரோதம் கொண்டு பகையை உருவாக்கி பழிக்கு பழி வாங்கி குழிக்குள் புதைக்கப்பட்டனர். அன்பொழியை பருகிய குடும்பம் அணைந்து இருளில் மூழ்க குழந்தைகள் கூட்டை கலைத்து சிறுவர் இல்ல ஒளியை நாடினர். மேதியாகும் பொழுதில் போதையே மரணத்திற்கு காரணம் என்ற மருத்துவரின் மருத்துவ சான்றிதழ் எழுதப்பட்டுக் கொண்டே இருந்தன. இத்தனைக்கும் புகார் செய்வதே வழியென்று புறப்பட்டுக் கொண்டிருக்கையில் குறுக்கே வந்து கொலை மிரட்டல் செய்தன வண்ண வண்ண தொலைபேசிகள். நன்றி. தொலைபேசிதனிலே கொலை மிரட்டல் என்ற கவிதையை தாங்கி சென்ற சதுயா நிதர்ஷன் அவர்களுக்கு பாராட்டி நிற்கின்றோம். பெயர் பலகையின் அருகே ஈழ வரலாற்றின் கிழிந்த பக்கங்கள் யாழ்ப்பாணம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கின்றது என்ற கவிதையை வழங்குவதற்காக தமிழ்துறையின் சகோதரி முனுசாமி நிதர்ஷினி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். சொற்பவேளையை வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கணம் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தன்னை என்ற தாயையும் தாய் தந்த தமிழையும் வணங்கி தோழியின் கவிதை நூலில் யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கின்றது என்ற கவிதையை மொழியலாம் என நினைக்கின்றேன். வீதியில் பொழுதுகள் வேகமாயும் தாமதித்தும் பனிமரத்தின் ஓலையில் படிந்தது. எலும்பு கோடுகளின் பெருமூச்சார் மழை பெய்த நீர்த்துளிகள் சுடும் வெயிலுக்குள்ளும் அகலாமல் துளி துளியாய் வடிந்தன. எலும்பு கோடுகளின் கண்ணீரால் நள்ளிரவில் ஊடரத்து செல்லும் பாதையின் இருமருங்கும் மௌனமாய் கிடந்தது. எலும்பு கோடுகளின் உறக்கமாய் வாகன இரைச்சலிலும் முதிர்ந்து வரும் காற்றின் இசை மெதுவாய் கேட்டது. எலும்பு கோடுகளின் தாலாட்டு பாடலாய் சூரனை கொன்ற முருகனும் வேலோடு அருகில் நின்று வேடிக்கை பார்த்தான். எலும்பு கோடுகளின் தனியாத தாகமாய் வருக வருக யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கின்றது. வருக வருக யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கின்றது. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைவின்றேன். நன்றி. சூரனை கொன்ற முருகனும் வேலோடு அருகில் நின்று வேடிக்கை பார்த்தான். எலும்புக்கூட்டின் தனியாத தாகமாய் வருக வருக யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது என மொழிந்து சென்ற முனுசாமி நிதர்ஷினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி நிற்கின்றோம். தொடர்ச்சியாக மண்ணில் புதைந்த மலை என்ற கவியை வழங்குவதற்காக தமிழ்துறை மாணவி தமிழ்வாணி கணேசரத்தினம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வீணாடி துர்சாவின் மண்ணில் புதைந்த மலை என்ற தலைப்புகளோடு உங்களோடு நான். இன்றைய நினைவில் சொற்களால் நிரப்பப்பட்ட பழம் சொற்களை காணாது ஹீனோ பசி எடுத்தது. கருமேகமும் மழையும் மின்னலும் மண்ணில் பாரமாய் எழுதிச் சென்ற அவலத்தை எப்படி எழுதுவது சொற்களின்றி? தன்னை ரசித்த மனிதர்களுக்கு, தன்னை வரைந்த குழந்தைகளுக்கு, தன்னை வளர்த்த பயிர்களுக்கு கருமகம் ஹீன் அத்தனை கொடுமை செய்தது மலையாய். தான் தவழ்ந்த மலையின் மடியை உடைத்து நொறுக்கி உருண்ட கல்லால் உடலை நசுக்கி சுடுகாடாக்கி மலைக்காட்டை நாசம் செய்வது என்ன நியாயம்? பெற்றுடல்கள் சீற்றிலூற, இருந்த புகலிடங்கள் மலை பள்ளத்தில் புதைய கனவுகள் நனவாக இடம் உண்டா? ஒரு ஊரல்ல, ஒரு கிராமமே உடன்போக்காய் போனது. ஒரு ஊரல்ல,
நன்றி. கருமேகமும் மழையும் மின்னலும் மண்ணில் பாரமாய் எழுதி சென்ற அவலத்தை எப்படி எழுதுவதென்று தெரியாது கவிஞர் கவியாய் வடித்திருக்கின்றார். இத்தகைய கவிதையினை மொழிந்த தமிழ்வாணி கணேசரத்னம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி தொடர்ச்சியாக வலிகளின் கோடியை சுமந்ததாய் என்ற கவியை வழங்குவதற்காக சமூகவியல் துறை மாணவி ஜெசிலியா ஷயாயநாதன் அவர்களை அன்போடு அளிக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். வலிகளின் கோடியை சுமந்ததாய், ஊட்டி வளர்த்தவளவள், ஊரறிய செய்தவளவள், வார்த்தைகள் உடைந்து போக நினைவு சிலையின் கற்களில் பாசி படர படுக்கையில் கிடத்திவிட்டான் படைத்தவன். மூப்பு தட்டும் வரை சுகமே சுகமே என அவளை கொண்டாடிய சுயநலவாதிகளுக்கு சுமையாய் விழுந்தது அவள் படுக்கை. ஆதரித்தவளுக்கு ஆதாரம் எங்கே? கவனிப்பாருக்கு பேரம் பேசி பொழுது பார்த்து நீரசூசி தயாரித்தனர் அவள் பெற்று மகிழ்ந்த பிள்ளைகள். அவசர அழைப்புகளின் போது தொலைபேசிகளை தேவைக்கேற்ப ஒப்பனை செய்தனர். பார்ப்போர் இல்லாத நாடகம் நடித்தனர். கடமைக்கென்று பெற்றவன் கைமீறி போக, ஊருக்கென்று பெற்றவள் ஓரமாக செல்ல, தலைமகனாக பெற்றவன் கடல் கடந்து நிற்க, நிம்மதி இழந்த ஒருவனுக்கு நியமனம் கிடைத்தது. உறக்கம் குறைத்தான், உணவை மறந்தான். மரத்து போன மனதில் பெற்றவளை பிள்ளையாய் விதைத்தான். பிள்ளை என்ற பெயருக்கு மகுடம் சூட்டி தாயின் பெருமை சொன்ன தனையனவன். நன்றி. வலிகளின் கோடியை சுமந்த தாய் என்ற கவியை வழங்கிய ஜெசிலியா சகாயநாதன் அவர்களுக்கு நன்றி கூறி, வானத்தின் நிலவை முத்தமிட துடிக்கும் வீணா திஷாவின் மகா உன்னதம், யுகங்கள் கடந்தும் அசைவற்று நிற்கும் இம்மலை, இயற்கை செதுக்கிய ஒரு காகித சிலை அவளின் கன்னிமலை. பாதை கடினம் எனினும் பயணம் தொடர செய்கிறதே, உயரம் செல்ல செல்ல உள்ளம் விரிந்து செய்கின்றதே. மண்ணில் புதைந்த மலைக்குள் இத்தனை மாணிக்கங்களா ஆகா தித்திக்கின்றதே.